தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிருபை தொலைக்காட்சி, கிரேஸ் டிவி. Practice the presence of Jesus. Practice His presence now. Practice the presence of Jesus. The same king made a Sermon of Mount. We can see in chapter 8, Matthew chapter 8, he is in the foot of the mount. அதே மலையின் மேல் உட்கார்ந்து பிரசங்கிக்கிற அதே நபர் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது மலையினுடைய அடிவாரத்திலே வந்து நிற்கிறாரே. And a leper approached him. He went to him and knelt down and said, "So Lord, if you are willing, you can cleanse me, you can heal me." இப்பொழுது இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே ஒரு குஷ்டரோகி அவரிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி கேட்கிறான். I think he might not have heard of the Sermon of Mount. இந்த குஷ்டரோகி ஒருவேளை மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற மலை பிரசங்கத்தை கேட்டிருக்க மாட்டான் என்று சொல்லி நினைக்கிறேன். If he had heard of this message, he would never go to Jesus, because he will never get courage to go to Jesus and ask இந்த healing. பிரசங்கத்தை ஒருவேளை இந்த குஷ்டரோகி கேட்டிருப்பான் என்று சொன்னால் இயேசுவினிடத்திலே தைரியமாய் அவன் போய் சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்க முடியாது. Because anybody who is following the law of Moses, யாரா இருப்பினும் மோசேயினுடைய பிரமாணங்களை பிடிக்கிறவர்களா இருக்கும் பட்சத்தில், he put them to the end of their self. அவர்களுடைய சுயத்தை அந்த பிரமாணத்தின் கடைசியிலே போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். And he realized, I cannot inherit the kingdom of God. I cannot inherit the eternal life through following the law of Moses. கடைசியிலே மோசேயினுடைய பிரமாணத்தின்படி என்னால் ஒரு நாளும் தேவராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்றதான முடிவுக்கு தள்ளப்படுவான். And nobody is there to speak to Jesus. யாரும் இயேசுவிடத்திலே பேசுவதற்கு தைரியமும் கிடையாது. No, all the scribes and Pharisees start afraid of him. இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசேயர்களும் வேத பாதகர்களும் கூட அவரிடத்திலே பேசுவதற்கு பயந்தார்கள். Hallelujah. But this needy man, the dying person, a leper, just rushed to him and knelt down and asked mercy. Jesus, if you are willing, you can heal me. ஆனால் இந்த செத்து கொண்டிருந்ததான, அழிந்து கொண்டிருந்ததான, வாழ்க்கையை முடித்து கொண்டிருந்ததான இந்த குஷ்டரோகி ஆண்டவரிடத்திலே சென்று, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். What did Jesus say? Let us read Matthew chapter 8 verse 2. மத்தேயு 8:2 நாம் வாசிப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். Hallelujah. 8:2. What he said? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, Jesus reached out his hand and touched the man. I am willing, he said, be clean. Immediately he was cured. He was cured. 3ஆம் வசனம், இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். Okay. Then according to the Mount Sermon, ஆனால் மலை பிரசங்கத்தினுடைய அடிப்படையில், or the Sermon of Mount, மலை பிரசங்கத்தினுடைய படி, is he eligible to receive God's goodness? இந்த குஷ்டரோகி சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவனா? Hallelujah. He is not deserved to be healed. சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவன் தகுதி உடையவன், பாத்திரவானே கிடையாது. Then why did Jesus heal him? ஆனால் இயேசு கிறிஸ்து இருப்பினும் எதற்காக இவனை சுகமாக்கினார்? That is what I said. He is a king when he was a king, and he is servant as well. ஆகவேதான் நான் சொன்னேன், அவர் ராஜாவாய் இருந்தாலும் அவர் வேலைக்காரனாகவும் இருந்தார். The only thing is, he doesn't expect anyone to come out to him with the law and the commandments of Moses. ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் எதிர்பார்த்தார். யாரும் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அவரை அணுக கூடாது என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தார். No, but he doesn't want anybody approach him. Anybody just call upon his name, following the law of Moses. நான் மோசேயினுடைய பிரமாணத்தின் அடிப்படையிலே உம்மிடத்திலே வந்திருக்கிறேன் இயேசுவே என்று சொல்லி ஒருவரும் அணுகுவதை இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. If anybody comes up
comes out to him with the law, he will in turn tell them another law. நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் யாராவது இயேசுவை அணுகினால் மாறாக அவரும் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு பதில் சொல்வார். Hallelujah. Chapter 19 we can read in a story of Zacchaeus. லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே சகேயுனுடைய காரியத்தை நாம் பார்க்கிறோம். How many law he told him? எத்தனை நியாயப்பிரமாணங்களை அவன் செய்தான். Hallelujah. He was trying to hide him away. அவன் தேவனிடத்திலே தன்னை மறைத்துக் கொள்கிறவனாய் இருந்தான். He never went to Jesus. சகேயு இயேசுவினிடத்திற்கு போகவில்லை. But Jesus went to him. ஆனால் இயேசு கிறிஸ்து சகேயுவை தேடி போனார். The rich ruler came to Jesus. நாம் இதற்கு முன்பாக பார்த்தோம், ஒரு நியாயசாஸ்திரி அவரை பார்க்கும்படி வந்தான். But he never went to the rich ruler. ஆனால் இயேசு கிறிஸ்து நியாயசாஸ்திரியை தேடி போடவில்லை. Amen. Hallelujah. Hallelujah. So this is the way we should divide the law and give it to the people. இவ்விதமாகத்தான் வேத வசனங்களை பகிர்ந்து ஜனங்களிடத்திலே போதிக்க வேண்டும். Unless we divide it properly and give it to the people, ஜனங்களிடத்திலே வேத வசனத்தை சரியாய் ஆராய்ந்து பகுத்து போதிக்காவிட்டால் people will fall sick. ஜனங்கள் வியாதிக்குட்படுத்தப்படுவார்கள். The relationship will be broken. உறவுகள் உடைந்து போகும். And they will become frustrated and depressed. அவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள், அவர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள். Their business will go down. அவர்களுடைய தொழில் முடங்கிவிடும். And they will become poor and they will suffer poverty. அவர்கள் ஏழ்மையிலும் தரித்திரத்திலும் வீழ்ந்து விடுவார்கள். And they will live in fear. அவர்கள் பயத்தில் பீடிக்கப்பட்டவர்களாய் வாழ்வார்கள். Hallelujah. So this is the time to divide the word and give it to the people. ஆகவே வேத வசனத்தை சரியாய் பகுக்கிற ஒரு நேரத்துக்குள் வந்திருக்கிறோம். சரியாய் வேத வசனத்தை பகுத்து ஜனங்களிடத்தில் போதிப்போம். We should stop teaching people the 10 commandments and its regulations. 10 கற்பனைகளை ஜனங்களிடத்தில் போதிப்பதை நிறுத்திவிட்டு speak the goodness of God. தேவனுடைய நன்மையை குறித்து ஜனங்களிடத்தில் பிரசங்கியுங்க. Whatever we saw in the life of Jesus, whatever the goodness we saw in the life of Jesus, speak to the people. இயேசுவினிடத்திலே இன்ன நம்ம நல்ல காரியங்களை பார்க்கிறோமோ அதை குறித்து ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். Whatever the mercy we found in Jesus, just bring it to the people. இயேசுவிடத்திலே என்ன நம்ம நன்மையை இரக்கத்தை பார்க்கிறோமோ அதை ஜனங்களுக்கு பிரசங்கியுங்க. Hallelujah. Hallelujah. I tell you one truth. I ask you the same question I ask. Suppose it is a 100-step ladder. The kingdom of God is a 100-step ladder. நான் ஒரு கேள்வியை உங்களிடத்தில் திரும்பவும் வைக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம்ன்றது ஒரு 100 படிகளை கொண்ட ஏணியா வச்சுக்கோங்களேன். And I ask you another question. இன்னொரு கேள்வியை நான் கேட்கிறேன். How many marks God has given you at the time of you were born again? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களே, மறுபிறப்படைஞ்சீங்களே, அப்ப எவ்வளவு மார்க் மதிப்பெண்ண ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார் ரட்சிக்கப்பட்ட உடனே? The day you received Jesus Christ your life, உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களே, ரட்சிக்கப்பட்டீங்களே, how many marks God has given you? உடனடியாக தேவன் உங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் மார்க்ஸ் கொடுத்தாரு? And I tell you another question. The moment you born of God, இன்னொரு கேள்வியை நான் சொல்றேன். நீங்க தேவனுக்குள் மறுபிறப்படைகிற பொழுது, the moment you were born of the word of God, தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிற பொழுது, the moment you were born of the spirit of God, தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் பிறக்கிற பொழுது, the moment you were born of from heaven, நீங்கள் பரத்திலிருந்து பிறக்கிற பொழுது, which was your designation, which was your address, which was your what it called the name God has given you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அடையாளம் என்ன? உங்களுக்கு கொடுத்ததான ஒரு பெயர் என்ன பெயர்? You are a royal priesthood. உங்களுக்கு ராஜரீக ஆசாரியர்கள் என்ற பெயர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? Amen. Amen. The moment I received Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட உடனே I have become a royal priesthood. நான் ராஜரீக ஆசாரியனாய் மாறுகிறேன். How many of you believe that today? எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? If I have not become a royal priesthood, நான் ராஜரீக ஆசாரியனா மாறாத பட்சத்துல how many days I will take to become a royal priesthood? Can you tell me? நான் தேவனுடைய ராஜரீகமா மாற்றப்படுவதற்கு எத்தனை நாள் எனக்கு எடுக்கும்?
சொல்ல முடியல. சொல்ல முடியுமா? So then if I got 0 marks when I was born of God, நான் தேவனால் பிறக்கிற பொழுது 0 மதிப்பெண்களோடு நான் பிறக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். can you assure me when I will get 100 marks? எனக்கு எப்பொழுது 100 மதிப்பெண்கள் கிடைக்கும் சொல்லி உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? Hallelujah. If 100 mark is there, I don't have the entry to the eternal life. ஒருவேளை 100 மதிப்பெண்கள் எடுத்தா கூட இல்ல 100 marks is not there. 100 மதிப்பெண்கள் அங்க வந்து முழுமையா 100 மார்க் ஃபுல் மார்க் கிடைக்கலன்னா தேவ ராஜ்யத்துல நான் போவே முடியாது. Isn't it? உண்மைதானே? Hallelujah. Without 100 marks nobody is eligible to enter into the kingdom. 100 மதிப்பெண்கள் முழு மதிப்பெண் மார்க் கிடைக்காம தேவ ராஜ்யத்துல யாரும் நுழைய முடியாது. But we are teaching that we have to obtain, we have to take effort, we have to achieve the 100 marks in our life. நம்முடைய வாழ்க்கையில இந்த 100 மதிப்பெண்களை நம்ம எப்படியாவது சம்பாதித்து பெற்றுக்கொள்ளணும் நம்ம போதிக்கப்படுறோம். All our messages are based on attaining the 100 marks in your life. நம்முடைய நம் கேட்கிற செய்திகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கையில எப்படியாவது அந்த 100 மதிப்பெண்களை பரிபூரணமா பெற்றுக்கொள்ளணும். For example, உதாரணத்துக்கு at the end of the meeting, இந்த கூடுகையினுடைய கடைசில pastor will say, போதகர் ஐயா சொல்வாரு, be in the holy, பரிசுத்தமா இருங்க. be holy, be watchful that you are holy. விழிப்பா இருங்க, நீங்க பரிசுத்தமானா இருக்கணும். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? I am not holy. நான் பரிசுத்தமா இல்லைன்னு அர்த்தம். I try to be holy means நான் பரிசுத்தமாகுவதற்காக முயற்சிக்கிறேன். I am speaking to myself. நான் என்னை நோக்கி என்னிடத்திலே பேசிக் கொள்கிறேன். Babu, you are not holy. பாபு, நீ பரிசுத்தவான் கிடையாது. You have to do all these things, then only you become holy. நீ இந்த காரியங்களை செஞ்சாதான் நீ பரிசுத்தவானா மாற்றப்படுவாய். So be watchful. ஆகவே விழிப்பாயிரு. Be holy. பரிசுத்தமாயிரு. So we are declaring that no one is holy here. ஆகவே நம்ம இன்ன கடைசில சொல்றோம் ஒருத்தர் இங்க பரிசுத்தவான் கிடையாதுன்றது தான் சொல்றோம். But I declare this morning, ஆனா இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், the moment you were born of God, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் மறுபிறப்படைகிற பொழுது பிறக்கிற பொழுது, the moment you accepted Jesus to your life, உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, God has awarded you 100 marks. உடனடியாக ஆண்டவர் உங்களுக்கு 100 மதிப்பெண்களை கொடுக்கிறார். Hallelujah. Am I right? நான் சொல்வது சரிதானே? Because ஏன் என்று சொன்னால் nobody knows ஏன்னா ஒருத்தருக்கும் தெரியாது when I will attain the 100 mark. அந்த 100 மதிப்பெண்ண மார்க்க நான் எப்போ எடுப்பேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. பரிசுத்தம் நல்ல சொல்லிட்டே இருக்க. என்ன பரிசுத்தம் ஆகும் அது சொல்லவே மாட்டேன். Hallelujah. It's very dangerous. மிகவும் ஆபத்தான ஒன்று. Very dangerous level we are preaching. We are using the pulpit to bring the news to the people, good news to the people. இந்த பிரசங்க பீடத்தை பயன்படுத்தி ஜனங்களுக்கு அபாயகரமான செய்தியை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். From where this sermon of Mount, from where the sermon of condemnation, the messages of condemnation is being produced. இப்போ இந்த எந்த இடத்திலிருந்து குற்றப்படுத்துகிற செய்திகள் வெளியில் வருகிறது? பிரசங்க பீடத்திலிருந்து தானே? Am I right? So, this is the place we should shift our pulpit from the Mount Sinai to the Mount Zion, the city of God. ஆகவேதான் நம்முடைய பிரசங்க பீடத்தை சீனாய் மலையின் அடிவாரத்திலிருந்து சியோன் மலையின் அடிவாரத்திற்கு திருப்ப வேண்டும். Then you will see the people are receiving transformation. இப்படி செய்கிற பட்சத்திலே உங்க சபை விசுவாசிகள் மாற்றப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். You will see the people are being healed. உங்களுடைய திருச்சபையிலே ஜனங்கள் சுகமடைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். And you will see the people are being prospering and flourishing in finance. உங்களுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதையும் செழிப்புக்குள் வளருவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். And definitely your financial status also will go up. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை கூட உயர்வடையும். Amen. Hallelujah. Hallelujah. No doubt the church is flourishing, the pastor family also will flourish. சபை மந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. Hallelujah. If our country is flourishing, definitely our people will flourish. நம்முடைய தேசம் செழிப்படைந்தால் நாமும் கூட செழிப்படைவோம். The church people are flourishing, the
pastor's family will also will flourish. சபை விசுவாசிகள் செழிப்படைகிற பொழுது, வளர்ச்சி அடைகிற பொழுது, பாஸ்டரும் கூட வளர்ச்சியும் செழிப்பையும் The பெற்றுக்கொள்வார். only solution is to speak the goodness of God to the people. அதற்கு ஒரே தீர்வு, தேவனுடைய நன்மைகளை குறித்து ஜனங்களிடத்தில் பிரசங்கியுங்கள். Hallelujah. So this Jesus Christ, we can see the one who made the Sermon of Mount on the foot of the mountain. He is encountering with a leper. ஆகவே மலை பிரசங்கத்தை மலையின் மேல் உட்கார்ந்து கொண்டு போதித்த இயேசு கிறிஸ்து மலையின் அடிவாரத்தில் வந்து குஷ்டரோகியினிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. And we know Jesus stretched out his hand and touched him and healed him. நமக்கு தெரியும், ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி அந்த குஷ்டரோகியை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி நமக்கு தெரியும். You see, no one else never ever touched him before. இதற்கு முன்பாக இந்த குஷ்டரோகியை வாழ்க்கையில ஒருத்தரும் தொட்டு பேசியதே கிடையாது. Hallelujah. According to the Moses law, what the leper should do when he was walking? மோசேயினுடைய பிரமாணத்தின்படி ஒரு குஷ்டரோகி நடந்து போகிற பொழுது அவன் என்ன செய்யணும் தெரியுமா? What he should do? குஷ்டரோகி என்ன செய்யணும்? He should speak. அவன் வாய் திறந்து சொல்லணும், Leper, leper, leper. நான் குஷ்டரோகி 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 நான் அறிவிச்சுக்கிட்டே போனோம். He should speak himself. I am the leper coming, leper coming. நான் தொழுநோயாளி வருகிறேன் 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 என்று சொல்லி அவன் வாயிலே அறிவித்த வண்ணமாக செல்ல வேண்டும். I really get excited when I compare the Jesus Christ who made the Sermon on Mount, and again on 8th chapter we can see him with a leper. Hallelujah. 5ஆம் அதிகாரத்திலே, மத்திய 5ஆம் அதிகாரத்திலே மலையின் மேல் உட்கார்ந்து கொண்டு பிரசங்கித்துக் கொண்டது இயேசு கிறிஸ்து 8ஆம் அதிகாரத்திலே கீழே இறங்கி வந்து குஷ்டரோகியிடத்திலே பேசுகிறதை பெறுகிறது. Hallelujah. ஆச்சரியப்பட்டேன். That is my hope today. அதுதான் இன்றைக்கு என்னுடைய நம்பிக்கை. That is my holiness today. அதுதான் என்னுடைய பரிசுத்தம். That is what I am today. இன்றைக்கு நான் அதுவாய் தான் நின்று கொண்டிருக்கிறேன். Hallelujah. This is the way you divide the word. இவ்விதமாகத்தான் நீங்கள் வேத வசனங்களை பகுத்து ஆராய்ந்து போதிக்க வேண்டும். Then give to the people. இது ஜனங்களிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும். They will receive the life. அவர்கள் ஜீவனை வாழ்வை பெற்றுக் And you can see the celebration in their life. அவருடைய வாழ்க்கையில ஒரு கொண்டாட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். Hallelujah. So Jesus is not always king. ஆகவே இயேசு கிறிஸ்து எல்லா நேரத்திலும் ராஜாவா இருக்கவில்லை. He is a servant as well. அவர் ஒரு வேலைக்காரனாகவும் இருந்தார். Hallelujah. That is what I said. He is a steel, and when he was a steel, he is velvet as well. ஆகவே தான் நான் சொன்னேன், அவர் இரும்பு மனிதனாய் இருந்தாலும் அவர் வெல்வெட்டை போல மென்மையானவராகவும் இருந்தார். If you go out with the law, நீங்கள் நியாயப்பிரமாணத்தோடு வெளியில் சென்றால் he is a steel only. அவர் பார்ப்பதற்கு இரும்பு கரத்தை போன்று இருப்பார் உங்களுக்கு. You cannot see any softness in his life. அவரிடத்திலே அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு மென்மையையும் எதிர்பார்க்க முடியாது. If you want his goodness, அவருடைய நன்மை உங்களுக்கு வேணும்னா he is a servant. அவர் வேலைக்காரனாய் இருக்க விரும்புகிறார். Hallelujah. So then this is what happened to Zacchaeus. இதுதான் சகேயுடைய வாழ்க்கையில் நடந்தது. Hallelujah. What came first to the life of Zacchaeus or the Zacchaeus family? What came first? எது முதலாவது வந்தது? When Zacchaeus found Jesus found Zacchaeus, இயேசு கிறிஸ்து சகேயுவை முதல் கண்டுபிடித்தாரா? the goodness came to Jesus. Goodness came to his house first. சகேயுடைய வீட்டுக்கு என்ன வந்தது முதலாவது? ரட்சிப்பு வந்தது. அதோ repentance. மனம் திரும்புதல் சகேயுடைய வாழ்க்கையில முதலாவது வந்ததா அல்லது ரட்சிப்பு முதலாவது வந்ததா? இல்ல, அதுதான் நான் கேட்டது. எവിടെ மனம் தெரிஞ்ச? எடுத்த உடனே சகேயு எங்க மனம் திரும்பினா? நினைக்கிறேன். பைபிளில் அதல்ல. அதான் நான் நினைக்கிறேன், நான் படிக்கிறேன், நான் படிப்பிச்சுட்டே இருக்கிறேன். அதல்ல. Just see Jesus. Let us read it. Okay, let us read it and find it out. Okay, வாசிப்போம். Luke chapter 19. that repentance அது முதலாவது மனம் திரும்புதலா? அதோ goodness அல்ல. Goodness came to his life first. சகேயுக்கு முதல் நன்மை தான் வந்துச்சு. நன்மை தான் முதல்ல வந்தது. நம்ம என்ன படிக்கிறேன்? நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கேன்?
மனம் திரும்ப படிப்பிச்சிட்டு இருக்கேன். மனம் திரும்ப கடவுள் ஆசீர்வாதத்துக்கு படிச்சிருக்கேன். மனம் திரும்பவும் இல்லை, அவன் ஆசீர்வாதம் கிடைக்கவும் இல்லை. Just tell me. அடி நீ மனம் திரும்புன்னு ஆண்டவர் சொல்லல. அவனை பாவம் ஒன்றும் பண்ணிட்டு இல்லையா? நீ எதனா பாவம் செஞ்சியாப்பா இந்த குஷ்டரோகம் வந்திருக்க? Even though he was a leper, he may be committing sin. அவன் ஒரு குஷ்டரோகியா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அவனுக்குள்ள ஏதோ ஒரு சாபமோ பாவமோ இருக்கு. He might have told many friends fool. அவன் அவனுடைய நண்பர்களை பார்த்து சகோதரனை பார்த்து முட்டாள் என்று ஒருவேளை இந்த குஷ்டரோகி சொல்லி இருக்கலாம். He has not good eye. He might have given his eyes many times to a woman. இந்த குஷ்டரோகி ஒருவேளை தன்னுடைய கண்களை பெண்கள் மேல எத்தனையோ முறை போட்டிருக்கலாம். We are now standing on the place where the goodness of God came first or the repentance of God came first. ஞானஸ்தானம் என்பது அடுத்த கட்டம். அதை குறித்து நான் இந்த இடத்துல போதிக்கல. நன்மை முதலாவது வந்துச்சா மனம் திரும்புதல் முதலாவது வந்து ஏற்பட்டுச்சு. இதுதான் சப்ஜெக்ட். மன்னதான் very invariably everybody knows it. Goodness came to his house. யாரும் இத மறுக்க முடியாது. நன்மை தான் முதலாவது வந்துச்சு. அவனுடைய சகையினுடைய வீட்டுக்கு முதல் ரட்சிப்பு தான் வந்துச்சு. Because he is a deceiver. ஏனென்றால் அவன் எத்தன் ஏமாத்துகிறவன். Hallelujah. He is a cheater. அவன் ஒரு ஏமாற்று பேர் வழி. He is enemy of the people. ஜனங்களுக்கு விரோதமானவன். Nobody like to visit his house. சகேயுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு ஒருத்தருக்கும் விருப்பம் இல்ல. He is a betrayer. ஏனென்னா ஒரு மறுதலிக்கப்பட்டவன். Hallelujah. He is betraying the whole nation. அவன் முழு யூத தேசத்தையும் வஞ்சித்துக் கொண்டிருந்தான். But Jesus said, ஆனால் இயேசு சொன்னார், today I will dine with you. இன்றைக்கு நான் உன்னோடு கூட உணவருந்துவேன். Suppose Jesus come to me and say, Babu, I will dine with you today. This is the greatest ever the greatest privilege I can receive from God. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்கிட்ட வந்து பாபு உன் வீட்ல இன்னைக்கு நான் சாப்பிட போறேன்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில நான் பார்க்கவே முடியாது. And this is the way people around there started murmuring. அதை பார்த்து தான் சகைவை சுத்தி இருந்த ஜனங்களா முறுமுறுக்குறாங்க. Hey, he doesn't know what is this man, who is this man. இந்த மனுஷன் யாருன்னு சொல்லி தெரியாம உங்க வீட்ல சாப்பிடுறேன்னு சொல்றாரு. He says he is a prophet. இவர் வந்து தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்றாரு. But he doesn't know whom he is going to have a dine with. யார் வீட்ல போய் சாப்பிட போறன்றது கூட இவருக்கு தெரியலையேன்னு ஜனங்க முறுமுறுத்தார்கள். Jesus is going with him. இயேசு கிறிஸ்து இந்த பாவியான மனுஷன் கூட போறாரே. This is the way the scribes and Pharisees are started murmuring. இவ்விதமாக தான் வேத பாரகர்களும் பரிசேயர்களும் முறுமுறுத்தார்கள். This is the same mindset we have. இதே மனம் இதே விதமாய் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். So I request you should change our mindset. ஆகவே உங்களிடத்திலே உங்களுடன் வேண்டிக் கொள்வது உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். Hallelujah. Practice the presence of Jesus. Practice his presence now. Practice the presence of Jesus, for he said he will never leave you. தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிருபை தொலைக்காட்சி, கிரேஸ் டிவி.